ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு டாய் வந்து நம்ம வந்து அசம்பிள் பண்ண போகிறோம். இது நானும் தான் இப்போ வந்து உண்மையிலேயே வந்து வாங்கிட்டு இப்போ நான் வந்து அசம்பிள் வந்து பண்ண போகிறேன். எனக்கும் வந்து இது என்னன்னு தெரில. ஸோ இப்போ நான் இது டாபிக் என்னென்னா, ஃபுட்பால் கேம் தான் நம்ம வந்து விளையாட போகிறோம். ஸோ ஃபுட்பால் கேம் வந்து எப்படி நம்ம வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுறேன்னு நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோவே பண்ணல எல்லோரும் வந்து இந்த 256 சப்ஸ்கிரைபர்ஸும் வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து இதை வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் போஸ்ட் பண்ணுவேன், யூடியூப்லேயும் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த வீடியோக்குள்ளே வந்து போகலாம். ஸோ நான் வந்து உங்கள் பிரணீத், என்னையை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வந்து இப்போ வந்து இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதோட கேம் வந்து ஃபுட்பால் கேம், அதை தான் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ வந்து நம்ம இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அந்த கேம் வந்து இதுதான். ஸோ இதை தான் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து 2 to 4 மெம்பர்ஸ் வரைக்கும் விளாட்லாம். இந்த ஹேண்டில் வந்து 4 ஹேண்டில்ஸ் நான் வாங்கினது. இதிலே 6 இருக்கும், 8 இருக்குது, இன்னும் பிக்காக சைஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ அது கூட நம்ம வாங்கலாம். ஃபஸ்ட்டு நான் 4 தான் வாங்கினேன். ஸோ இப்போ இதை வந்து எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணி இதுதான் வந்து அந்த கிட்டு. ஸோ வந்து இந்த பாக்ஸை நம்ம வந்து இப்போ திறக்க போகிறோம். ஸோ நீங்களும் பார்த்து இந்த வீடியோ என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து அன்பாக்ஸ் பண்ணுறேன். நான் வந்து இப்போ வந்து இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணுறேன். இப்போ வந்து இதை வந்து திறக்கிறேன். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே நான் படிச்சுட்டேன். இப்போ இந்த வீடியோவில் வந்து நான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கட் பண்ணிப்பேன். ஸோ அது வந்து வராது. நான் வந்து கட் பண்ணிட்டு தான் வந்து படித்தேன். ஸோ நான் இப்போ வந்து எனக்கு எல்லாமே புரிஞ்சுக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ வரும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நான் ஃபோட்டோ எடுத்து கூட உங்களுக்கு வந்து போடுறேன். அது நீங்கள் பார்த்து வந்து இந்த போங்க இப்போ டிஸ்பிளே ஆகும். ஸோ பார்த்துட்டிங்களா, இதை நல்லா பாஸ் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. ஸோ அதுதான் வந்து அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து அதை வந்து நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்களே கூட இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு அவ்வளோவா புரியலன்னா நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள். ஸோ இப்போ வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒரே ஆர்வமாக இருக்கு எனக்கு. ஸோ இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாங்குறீங்கன்னா அதே மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. நான் வந்து என்ன நினச்சேன்னா இந்த மாதிரி செட்டாகவே உள்ளே வச்சுருப்பாங்க, ஈஸியாகவே பண்ணிக்கலான்னு வந்து விளாட்லான்னு சொல்லியிருக்கேன். அதனால வந்து நான் ஓப்பன் பண்ணி முன்னாடி ஒரு ஓப்பன் பண்ணி பார்த்தேன் ஆரம்பிட்டாங்க. ஸோ அப்போ வந்து அது வந்து அந்த மாதிரி ஆகலை. ஸோ இப்போ தான் இது வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். இப்படியே தான் இருந்துச்சு. ஸோ நான் இப்போ தான் வந்து ஓப்பன் பண்ண போனேன். ஸோ பாருங்கள், இப்படி தான் வந்து இந்த மாதிரி தான் கிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் வீடியோ பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து இது மட்டும் தான் நான் வந்து காமிக்கிறேன். ஸோ இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஃபஸ்ட்டு கவர் பண்ணணும். இந்த மாதிரி பாக்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கவர் பண்ணணும்ல. ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் இந்த சைடு ஃபுல்லாக நம்ம வந்து கவர் பண்ணணும். ஸோ அதை தான் வந்து நம்ம இப்போ காமிச்சிருக்கேன். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து அந்த கவரிங்காக. ஸோ இது வந்து 2 பீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்றுங்கிறதுனால இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ஆணி அடித்து தான் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம வந்து இந்தியா போய் நம்ம வந்து இது ஆணி அடித்து யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம இங்கே ஆணி அடிச்சோன்னா சூட்கேஸில் வச்சு எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால் ஆணி அடிக்காமல் தான் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது, அதுவும் ஈஸி தான். ஆணி அடிக்காமல் நம்ம வந்து ஈஸியாகவும் பண்ணலாம். ஆணி அடித்து வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். ஆனால் ஆணி அடித்தா பர்மனெண்ட்டாக ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ நான் வந்து ஆணி அடிக்க மாட்டேன். ஸோ நீங்கள் அடித்தா ஓகே, நீங்கள் அடிக்கிறது உங்கள் விருப்பம் தான். ஸோ இது வந்து இந்த சைடு வந்து வைக்கிறதுக்காக. ஸோ இந்த வந்து 2 சைடு கெட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இப்படி வைக்கிறதுக்கு இப்படி ஒன்று, அதுக்கப்புறம் அந்த இந்த மாதிரி காமிச்சல. ஸோ இதுவும் இங்கேயும் ஒன்று வரும். ஸோ அது ஒன்று, அப்புறம் இந்த சைடு கவர் பண்ணுறதுக்கு இப்படி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே இப்போ கவர் பண்ணுவோம். ஆணி அடிக்கிறது எப்படின்னு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா, ஸோ இந்த இடத்துல 2 ஹோல்ஸ் இந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி 2 ஹோல்ஸ் அந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்காங்க ஆப்போசிட்டில். ஸோ இதை வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கும். கொஞ்சம் இந்த சைடு போய் பாருங்கள், பின்னாடி போய் பாருங்கள். நான் வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்தாலும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து அந்த ஃபுட்பால் பிளேயர்ஸ். ஸோ வந்து ஒன்று வந்து எல்லோ, இன்னொன்று வந்து ரெட்டு. ஸோ 2 எல்லோ கொடுத்துருக்காங்க, 2 ரெட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 2 பேர் இல்லைன்னா 3 பேர் விளாண்டிங்கன்னா ஒரு ஆள் எல்லோ வச்சுக்கணும், ஒரு ஆள் ரெட்டு வச்சுக்கணும்.
ஸோ வந்து அந்த மாதிரி. ஸோ மீதி 2 இங்கே கொடுத்துருக்காங்க, 2 ரெட்டு 2 எல்லோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ இது ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது வச்சு தான் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ என்ன இதில் இருக்குதுன்னு நம்ம வந்து ஃபஸ்ட் பார்க்கலாம். ஸோ வந்து நான் வந்து பேக் கேமரா காமிக்கிறேன். ஸோ இப்படி தான் வந்து இன்னொரு கிட் கொடுத்துருவாங்க, அது என்னென்னு நான் வந்து காமிக்கிறேன். இன்னும் பண்ணலாம். ஸோ இப்போ என்னன்னா இதில் தான் எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் கூட தேவையில்லை அப்படி தான். ஸோ நான் இப்போ காமிக்கிறது தான் வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து என்னென்னா இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இங்கே தான் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி 2 நம்பர் ஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் ஸ்டிக்ஸ் எதுக்குன்னு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா, இந்த நம்பர் ஸ்டிக்ஸ் வந்து இதில் வந்து இந்த சைடில் போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த 2 சைட்லேயும் நம்ம வந்து இதை வந்து ஒட்டணும். ஸோ இதுதான் அந்த நம்பர். இதை வச்சு ஒட்டி நம்ம வந்து பண்ணணும். ஸோ அதையும் நான் இப்போ இந்த வீடியோவில் காமிக்கிறேன். இதுக்கு ஆணி அடிக்கணும். ஸோ அதை அப்படியே வச்சுக்கணும், ஒன்றும் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த 2 பால். ஸோ இந்த பால் வந்து அந்த ஃபுட்பால் பிளேயர்ஸ் உடைக்கிறதுக்கு இந்த பால் வந்து முக்கியமாக தேவை. ஸோ ஒன்று ஸ்மேராக ஒரு பால் கொடுத்துருக்காங்க, ஒரு ரியல் பால் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பால்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹேண்டில்ஸ். இந்த ஹேண்டில்ஸ் இருக்குல்ல, எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹேண்டில்ஸில் வந்து இதை வச்சு இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து குட்டி குட்டியாக இருக்கும்ல, அந்த இடத்துலலாம் சின்னதாக போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க, அதையும் நான் காமிக்கிறேன். ஸோ இதெல்லாம் ஹேண்டில்ஸில் ஃபிட் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு 4 ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹேண்டில்ஸ் வந்து ஒன்று. ஸோ இது ஒரு ஹேண்டில். இந்த மாதிரி ஒரு 4 ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் இந்த நம்பர் ஸ்டிக்ஸ் வந்து சொன்னால இந்த நம்பர் ஸ்டிக்ஸ். ஸோ இதில் வந்து ஆணி அடித்து இந்த மாதிரி வந்து வைக்கணும். ஸோ அப்போ தான் க்ரிப்பாக இருக்கும். அது வந்து கலந்து வராமல் இருக்கிறதுக்கு எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு க்ரிப்புக்காக இந்த மாதிரி ஒரு 7 பீசஸ் கொடுத்துருக்காங்க. 7 பீஸ். ஸோ 7 பீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பால்ஸு அதுதான். இப்போ எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது நான் திருப்பி அதை படிச்சுட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ டிஸ்பிளே வந்து நெக்ஸ்ட்டு பேஜ் இப்போ டிஸ்பிளே ஆகணும், அதை பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிங்களா? ஓகே. இப்போ வந்து கீழே என்ன வைக்கிறதுன்னு நிறையா பேர் இப்போ வரைக்கும் யோசிச்சுருக்கீங்க. அதுக்கு தான் வந்து போர்டு. ஸோ இதுதான் வந்து கிராஸ் மாதிரி. ஸோ கிராஸ் மாதிரி இருக்கிறதுக்காக இந்த மாதிரி இதுதான் வந்து கோல், இந்த 2 கோல். ஸோ நடுவில் சர்க்கிள்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பிளேயர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் தான் இப்போ நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் போர்டு. ஸோ இப்போ வந்து எல்லாமே நான் உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன், இதுதான் தான். ஸோ இப்போ நான் வந்து அதை படிச்சுட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு அது எப்படி நான் சொல்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து படிச்சுட்டேன். அது ஈஸி தான், நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ இதுதான் போர்டு. ஸோ போர்டு தான் வந்து கீழே வச்சு நீங்கள் ஆரம்பிக்கலாம், அதனால ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ நான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் வந்து படித்த மாதிரி ஃபஸ்ட்டு இதெல்லாம் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே வைக்க சொன்னாங்க. ஸோ அதை நான் வந்து இப்போ வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி பண்ணி பார்த்தேன், எனக்கு ஒர்க் ஆகலை. ஸோ இப்படி பண்ணும் போது தான் எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் அதை மாதிரி உங்களுக்கு மாடல் சொல்கிறேன், நீங்கள் எந்த மாடலில் வேணாலும் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நடுவில் வச்சுக்கிட்டு, ஸோ இதான் வந்து கிராஸை வந்து கீழே வச்சுக்கணும். இனிமேல் உங்களுக்கு டாப் கீழே வந்து காமிக்கிறேன். ஸோ வந்து என்னோடய ஸ்டாண்ட் வந்து ஊரில் இருக்குங்கிறதுனால எனக்கு இங்கே வந்து வைக்கிறதுக்கு என்னையோட லைக் பாட்டம்லேருந்து காமிக்கிற மாதிரி இங்கே இடம் இல்லைங்கிறதுனால நான் உங்களுக்கு வந்து செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்பப்போ கீழே காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் காமிக்க கீழே வந்து பண்ணுறேன். ஸோ போர்டை வந்து கீழே வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த லாங் சைடு இருக்கிற இடத்துல இந்த மாதிரி பாட்டமில் வந்து பிகாஸ் இந்த பாட்டமில் வச்சா தான் ஸோ அந்த ஸ்டிக்ஸை உள்ளே போகும். அதனால தான் வந்து பாட்டமில் வைக்கணும். உங்களுக்கு அப்படியே வீடியோ கீழே காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்படி தான் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணுறதுனால வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கீழே வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இந்த சைடும் வந்து இப்படியே வந்து வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து இன்னொரு சைடு, இந்த சைடும் ஒன்று வந்து வச்சுக்கலாம். ஸோ இப்படி வந்து ஒன்று வந்து இந்த மாதிரி நம்ம வந்து வச்சுக்கிட்டு ஸோ நல்லா ஃப்ளாட் சர்ஃபேஸில் வச்சா தான்
ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஸ்க்ரூ வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க, அதையும் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ உள்ளே வந்து ஒரு கவரில் இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி ஆணி, இந்த ஸ்க்ரூ வந்து கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அடிக்கிற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் அடிச்சுக்கலாம். நான் வந்து அடிக்கலை, ஸோ நான் அப்படியே வந்து வச்சுக்கிறேன், ஸ்ட்ராங்காக தான் நிற்கும். ஸோ தீஸ் 2 ஹோல்ஸும் வந்து அந்த ஹோல்ஸ் கூட கனெக்ட் ஆகணும். ஸோ இந்த சைடு 2 ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள், தெரியுதா? இந்த சைடு 2 ஹோல்ஸ் இருக்குது, இந்த சைடு 2 ஹோல்ஸ் இருக்குது. ஸோ இந்த 2 ஹோல்ஸை வந்து இந்த இடத்துல வந்து கனெக்ட் ஆகணும் கரெக்டாக. ஸோ இந்த 2 ஹோல்ஸ் இங்கே கனெக்ட் ஆகணும், அந்த மாதிரி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து நான் உங்களுக்கு சொல்கிறது தான் முக்கியமான பாயிண்ட். இப்போ நீங்கள் ஸ்க்ரூ பண்ணுறதா இருந்துச்சுன்னா நான் எப்படி ஸ்க்ரூ பண்ணணும்னு சொல்கிறேன். இன்ஸ்ட்ரக்ஷன் படித்து ஸ்க்ரூ எப்படி சொல்லணும்னு நான் வந்து கடிச்சிட்டேன். இப்போ எப்படி கண்ட்ரோல் காமிக்கிறேன். ஸோ தீஸ் 2 ஹோல்ஸும் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ இப்போ பாருங்கள், தீஸ் 2 ஹோல்ஸும் கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ கரெக்டாக வச்சு இந்த இடத்துல ஆணி வச்சு ஸ்க்ரூ பண்ணிடணும் 2 பக்கமும். ஸோ இந்த சைடும் நல்லா வந்து இந்த இடத்துல 2 ஹோல்ஸ் கனெக்ட் ஆகி நல்லா ஆணி வச்சிடணும். ஸோ தட் சைடும் அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ஸ்ட்ராங்காக நிற்கும். நான் வந்து இப்போ வந்து கனெக்ட் பண்ணல, ஸோ இந்த மாதிரியே விட்டுட்டேன். ஸோ ஓகே, இப்போ வந்து எப்படி வந்து நம்ம வந்து பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த நம்பர்ஸ் எப்படி ஒட்டுறதுன்னு நான் வந்து காமிக்கிறேன். ஸோ அது வந்து ஸ்க்ரூ பண்ணி தான் வைக்க முடியும். நான் அப்போ வந்து ஸ்க்ரூ பண்ணுறங்கிறனால அந்த இடத்துல நான் வந்து வைக்கலை. நீங்கள் வந்து பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ எங்கே வந்து கனெக்ட் பண்ணணுன்னா, ஸோ இங்கே வந்து 2 ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள், ரெண்டுத்துலேயுமே இந்த சைடும் 2 ஹோல்ஸ் வந்து இருக்கும், தெரியுதா? ஸோ இங்கேயும் 2 பக்கமும் 2 ஹோல்ஸ் இருக்கா? ஸோ இந்த ஹோல்ஸில் வந்து இந்த இடத்துல வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணிடணும். கரெக்டாக இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிட்டா நம்ம வந்து கரெக்டாக வந்து அது ஃபிட் ஆயிரும். ஸோ எப்படி இது கனெக்ட் பண்ணணுன்னா, இப்போ நான் வந்து நார்மலாக வந்து வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்க்ரூ பண்ணால் இன்னும் நல்லா டைட்டாக இருக்கும். ஸோ இப்போ ஆட்டினா கீழே விழும். ஸோ வந்து நீங்கள் ஸ்க்ரூ பண்ணி வச்சாதான் நல்லா வந்து ஃபிட் ஆகும். ஸோ நான் அப்படியே வந்து வைக்கிறேன். நான் ஸ்க்ரூ பண்ணுறேங்கிறதுனால நான் வந்து இப்படியே வைக்கிறேன். நீங்கள் ஸ்க்ரூ பண்ணுறதா இருந்தால் இந்த இடத்துல இந்த 2 ஹோல்ஸில் கரெக்டாக வச்சு ஸ்க்ரூ பண்ணிட்டீங்கன்னா இது ஓகேவாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து க்ரிப்பு வந்து எப்படி பண்ணுறது. ஸோ வந்து ஹேண்டில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கனெக்ட் பண்ணிடலாம். ஹேண்டில் எப்படி கனெக்ட் பண்ணணுன்னா, ஸோ இந்த எல்லோ வந்து ஃபஸ்ட்டு வச்சிங்கன்னா ஒன்று வந்து இப்படி ஃபேஸ் பண்ணியிருக்கணும். இப்போ நீங்கள் அடுத்து ரெட்டு வச்சிங்கன்னா அது இந்த சைடு இப்படியே வந்து ஃபேஸ் பண்ணக்கூடாது, இந்த சைடு ஃபேஸ் பண்ணணும். ஸோ பிகாஸ் கோல்ஸ் வந்து 2 பக்கமும் ஒருத்தவங்களுக்கு கோல்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ வந்து விழுவுது பாருங்கள், அதனால் நீங்கள் வந்து ஸ்க்ரூ பண்ணிடலாம். ஓகே, அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குங்கிறனால நான் இதை அவாய்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஏன்னா ஒருத்தவங்க இந்த எல்லோ வந்து நான் இப்படி வச்சேன்னா என்னோடய கோல் இருக்குது, ஏன்னா நான் இப்படி தான் அடிப்பேன். ஸோ அதனால நீங்கள் ரெட்டு இந்த சைடு திரும்பி வச்சிங்கன்னா ஏன்னா உங்கள் கோல் இங்கே இருக்கும், ஒரு கோல் அங்கே இருக்கும். ஸோ இது என்னோடது, அதனால் நான் இப்படி திரும்பி அடிப்பேன். ஸோ இது உங்களோடனா நீங்கள் இந்த சைடு டர்ன் பண்ணி வைக்கணும். நீங்கள் வந்து உங்கள் இஷ்டம் தான், எல்லோ எப்படி திரும்பி வைக்கலாம், நான் இப்படி வைக்கலாம். ஆனால் ஆப்போசிட்டாக தான் வைக்கணும். இப்போ எப்படி இதை வந்து கனெக்ட் பண்ணணும்னா, ஸோ இதை வந்து நல்லா இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ உங்களை நான் வீடியோ எடுக்க முடியாதுங்கிறனால நான் வந்து கனெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன்று ஈஸி தான். ஃபஸ்ட்டு ஒரு சைடு இந்த ஹோலில் விட்டுட்டு ஸோ இன்னொரு சைடு இந்த ஹோலில் விடணும். ஸோ இது ரெண்டும் வந்து கனெக்ட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒன்றா பண்ணணும். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து தேவைன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்க்ரூ பண்ணி யூஸ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். எனக்கு இப்போ வந்து தேவையில்லைன்னு சொன்ன வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு க்ரிப்பு வந்து போடலாம். ஸோ க்ரிப்பு வந்து எப்படி போடணுன்னா, எல்லாத்தையும் அதாவது 4 தான் எனக்கு க்ரிப்பு கொடுத்துருக்காங்க, எப்படி 8த்துக்கும் போட முடியும்னு நீங்கள் வந்து கேட்பீங்க. ஸோ அதுக்கு என்ன ஆன்சர்னால், ஸோ இந்த மாதிரி பெருசாக வருது பாருங்கள், இந்த மாதிரி பெருசாக வரதுக்கு இந்த குட்டியாக ஒன்று கொடுத்துருக்காங்க, குட்டியாக இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து இந்த இடத்துல போடணும். ஸோ இந்த இடத்துல போடணும். அதே மாதிரி இந்த மாதிரி குட்டியாக இருக்கிறது வந்து அழகாக இந்த மாதிரி பிடிக்க முடியாது, ரொம்ப ஸ்லிப்பாகும், போய் அங்கே விழும். ஸோ அதனால க்ரிப்பை பெருசாக பார்த்துக்காக இந்த மாதிரி பெரிய க்ரிப் வந்து போடணும். ஸோ இந்த சைடு பெருசு போடணும், அந்த சைடு குட்டி போடணும், ஏன்னா அது பெருசாக இருக்குது, குட்டி போடணும். ஸோ இந்த மாதிரி ஆப்போசிட்டாக போடணும். ஸோ அந்த மாதிரி க்ரிப்பு வந்து நம்ம வந்து போடணும். க்ரிப்பு எப்படி போடுறதுன்னு நான் இப்போ காமிக்கிறேன். ஸோ நான் உங்களுக்கு ஒரு க்ரிப்பு மட்டும் போட்டு காமிக்கிறேன், எப்படி போடுறேன்னு பாருங்கள். இன்னைக்கு வந்து அப்பா அம்மா வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால காலையிலேயே லஞ்ச் வேலையெல்லாம் வந்து முடிச்சிடலாம் அப்படின்ட்டு
ஸோ அவ்வளோதான். இது இந்த மாதிரி தான் வந்து போடணும். ஸோ இது எங்கே பார்த்தாலும் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ எனக்கு இன்றைக்கி வந்து அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை போடுறது. இப்போ எனக்கு க்ரிப்பு போடுறது எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. ஏன்னா வந்து அழகாக இப்படி பிடிக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி எனக்கு போடுறது பிடிக்கல. ஸோ நான் எடுத்துட்டேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் வந்து போட்டுக்கலாம். எனக்கு போடுறது வந்து பிடிக்கலங்கிறனால நான் வந்து போட்டுக்கல. ஸோ அது போடுறது வந்து நல்லது தான். ஆனால் எனக்கு போடுறதுக்கு வந்து அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ இந்த குட்டியை பெருசாக இருக்கிறதுக்கு எப்படி க்ரிப்பு போடணும்னா இந்த மாதிரி குட்டியை கொடுத்து, ஸோ இந்த மாதிரி குட்டியாக ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தான் நான் வந்து சொன்னேன். இந்த மாதிரி குட்டியாக இருக்கிறத வந்து இந்த பெருசில் வந்து நம்ம வந்து போடணும். ஸோ இது போடுறது கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் இருக்குது. கஷ்டப்பட்டு தான் போடணும். ஸோ இதை கழட்டுறதும் ரொம்ப கஷ்டம், போடுறதும் கஷ்டம். ஸோ இதை வந்து கொஞ்சம் அழுத்தி தான் போடணும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இதை எனக்கு போடுறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கன்னா நான் கழட்டிடுறேன். எனக்கு க்ரிப்பு போடுறதே அவ்வளோவா பிடிக்காது. எப்பயுமே க்ரிப்பு எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஸோ அந்த க்ரிப்பு போடுறது எனக்கு அவ்வளோவா பிடிக்கலங்கன்னா நான் போடல அவ்வளோவா. ஸோ அவ்வளோதான். இப்போ பால் போட்டு எப்படி விளாட்றதுன்னு காமிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பால் எப்படி போடுறதுன்னா இப்போ வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ 2 பால்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 2 பால்ஸும் போடக்கூடாது. ஏன்னா ஒரு பால் தான் போடணும் ஃபுட்பாலுக்கு. ஸோ அது எப்படி போடுறது நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அது லாங் வீடியோவாக போகிறனால அது 5 நிமிஷம் தான் எடுத்து போட முடியும். ஸோ அதை கொஞ்சம் கட் பண்ணி போடுறேன். அது கொஞ்சம் பாருங்கள். ஸோ இதான் பால். ஸோ இந்த பாலை வந்து இந்த இடத்துல போடணும். ஸோ எப்படி போடணுன்னா இதில் வந்து போட்டுடணும். அது வந்து போய் விழுந்துக்கும். ஸோ இந்த இடத்துல போட்டோன்னா அங்கே வந்து விழும். ஸோ இதில் வந்து நம்ம போட்டோன்னா அது கொஞ்சம் ஆடி போய் ட்ரிக்கியாக வந்து போய் விழும். எனக்கு இது விழுவுறது தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை வந்து பிடிச்சி போட்டு முடிக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிடுது. ஸோ இது போடுறது தான் இன்னும் கொஞ்சம் மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இதுக்குள்ளே தான் போட்டு போடணுமான்னு கேட்டாலும் ஒன்றும் யூஸும் இல்லை. ஸோ இப்படி போடலாம். ஸோ எப்படி தெரியுமா போடணும், இந்த மாதிரி அடிக்கணும். ஸோ ஒரு ஆள் விளாட்றதுனால ஸோ இது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ 2 பேர் விளாண்டா தான் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அடிக்கிறேன் பாருங்கள். ஏன்னா ஃபோனையும் நான் கையில் வச்சுக்கிட்டு இதை வந்து மேனேஜ் பண்ண முடியல. ஸோ அதனால தான். ஸோ இப்படி தான் வந்து விளாட்ணும். ஸோ நீங்கள் வந்து இந்த சைடு இந்த சைடு ஒரு பிளேயர் நின்னான்னா ஆப்போசிட் சைடில் ஒரு பிளேயர் நிற்கணும். அந்த மாதிரி. ஸோ ஒரு ஆள் எல்லோ, ஒரு ஆள் ரெட்டு, ஒரு ஆள் எல்லோ, ஒரு ஆள் ரெட்டு. ஸோ அந்த மாதிரி. ஸோ இதிலே கலர் காம்பினேஷன்ஸ் வந்து வேரி ஆகும். ஸோ ப்ளூ ஒன்று வந்து அதில் கொடுத்துருக்காங்க, இல்லை ஒரு ஒயிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி. ஸோ இதான் வந்து என்னோடய இன்ஸ்டாலேஷன் ப்ரொசீஜர். ஸோ வந்து அவ்வளோதான். ஸோ கோல் பிக்கிங், கண்ட்ரோல் ஹேண்டில், அப்புறம் த கோட் ஹேஸ் அ ரேஞ்ச் வித்தவுட் டெட் கார்னர். ஸோ போய் அப்பப்போ வெளில போய் விழுந்தால் வந்து இது வந்து ரொம்ப ஈஸி. இதை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதான் வந்து ஃபுட்பால், இண்டோர் ஃபுட்பால் அந்த ஸ்டேஜ் மாதிரியே இருக்கும். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இவ்வளோதான். இதெல்லாம் தான் வந்து இன்ஸ்டாலேஷன் ப்ரொசீஜர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நீங்களும் இது வாங்கி வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து போடுறேன் இதோட ரேட்டு. நான் வந்து லூலூவில் வந்து வாங்கினேன். ஸோ கேரி4ல் வாங்கினேன். லூலூவில் கேரி4ல் வாங்கினேன். ஸோ இது வந்து எனக்கு 59 dirhams வந்துச்சு. ஸோ 60 ரவுண்ட் ஆஃப் 60 dirhams வந்து இது வந்து. ஸோ நம்ம ஊர் மணி எனக்கு கால்குலேட் பண்ண தெரில. ஸோ நான் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட் எல்லாத்துலேயுமே இது இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். நீங்களும் செக் பண்ணி பை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.